திருமணம் சீக்கிரமாகறதுக்கு ஒரு கல் வந்து ஒரு நவரத்ன கல் ஒன்று இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஜேடு அப்படின்னு சொல்லி பேர். ஜேடு கல். சார் இருக்குங்களா சார்? இருக்கா? ஸ்டாக் இருக்கா? இல்லை, சரி, ஓகே. இந்த ஜேடு அப்படின்னு சொல்லி பேர், அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஜேடு, ஜேஏடின்னு பேர். அந்த ஜேடு கல்லை நீங்கள் வந்து கையில் போட்டுக்கலாம். அதாவது திருமணமாகறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். திருமணம் ஆனதுக்கப்புறமா அந்த ஜேடு அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தக்கூடாது. திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த நிச்சயமாகுது, ஓகே, கல்யாணம் ஆகுது, கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த ஜேடு அப்படிங்கிற கல்லை வந்து பார்த்திங்கன்னா போடலாம். ஒன்று மாலையாக போடலாம், அல்லது வந்து கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட்டாக போடலாம், அல்லது வந்து சாதாரணமாக ஒரு மோதிரமாக கூட போடலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 8 கேரட், 6லேருந்து 8 கேரட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போடணும். சரிங்களா? 6லேருந்து 8 கேரட். அது எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ கிலோ எடை இருக்கீங்களோ 10 கிலோவுக்கு வந்து ஒரு கேரட் அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. 10, இப்போ நீங்கள் 60 கிலோ இருக்கீங்கன்னா 6 கேரட்டில் போடணும். சரிங்களா? குறைந்தபட்சம் ஒரு 6 கேரட்டுக்கு மேலே போட்டால் தான் எந்த ஒரு கல்லாக இருந்தாலும் வந்து வேலை செய்யும். அதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 8 கேரட்டுக்கு மேலே இருக்கணும். அதுதான் வந்து ரூல். நவரத்ன அரியருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரூல். அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு அமைப்பு.